Hello all, this is Vilasini. Welcome to Simply Current Affairs. So friends, as a part of the ongoing Hitlist series, நான் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீஷீஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ த ஹீரோ ஆஃப் அவர் டிஸ்கஷன் டுடே இஸ் Olive Ridley Turtles. ஸோ Olive Ridley Turtles பற்றின இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி let us understand some important points about turtles in general. ஸோ எஸ், ஸோ டர்ட்டில்ஸ் பற்றி பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சில பேசிக்கான விஷயங்கள் என்ன? Number 1, turtles come under the classification of being reptiles. Correct? Turtles come under the classification of being reptiles. Just a moment. Okay, so reptiles பற்றி பேசும்போது apart from turtles, there are also other creatures, other species like we have snakes, right? We have crocodiles, etc. Next, reptiles வந்து பார்த்தீங்கன்னா they are cold-blooded animals. Okay, so now comes a question. So usually வந்து பார்த்தீங்கன்னா if at all people ask you what is an amphibian? Amphibian na என்ன? One of the best examples for amphibian நீங்கள் எல்லாருமே சொல்கிறது வந்து is frog. ஸோ யூஸ்வலான டெஃபினேஷன் நான் நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கேட்கும்போது என்கிட்ட சொல்கிற ஆன்சர் இஸ் amphibian is an animal which can be found both on land and water. லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். இதுதான் amphibian நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நவ் மை கொஷன் இஸ் டர்ட்டில் கூட தான் போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ டர்ட்டில் நம்ம ஆம்ஃபிபியன் தானே சொல்லணும், ஏன் டர்ட்டிலை நம்ம ரெப்டைல்னு சொல்கிறோம்? ஸோ ஹியர் த பேசிக் திங் இஸ் ஒரு அனிமல் வெதர் இட் இஸ் அன் ஆம்ஃபிபியன் ஆர் வெதர் இட் இஸ் அ ரெப்டைல்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு அதோட லொக்கேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் ஆல்சோ அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இஃப் யூ டாக் அபவுட் அ ஃப்ராக் அண்ட் சே இஃப் யூ டாக் அபவுட் ரெப்டைல்ஸ் இன் ஜென்ரல், சில டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸாக பார்த்துடலாம். நம்பர் 1, நம்ம ஸ்கின் வச்சு பேசும்போது நீங்கள் ஃப்ராகோட ஸ்கின்னை பார்த்துருக்கீங்களா? ஒரு ரப்பரி டெக்ஸ்டர் இருக்கும். பட் இதுவே வந்து நீங்கள் ஸ்னேக்கோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் ஸ்கேல்ஸ் ஆன் இட்ஸ் பாடி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டாக் அபவுட் இட்ஸ் எக்ஸ், ரைட்? நீங்கள் ஃப்ராகோட எக்ஸை நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் காம்போசிஷனில் இருக்கும். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெப்டைல்ஸோட எக்ஸை பார்க்கும்போது இட் இஸ் ப்ராப்பர் ஷெல்ட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் கூட இருக்குது which tend to distinguish whether an animal is an amphibian or a reptile. Right? Okay, so in the context, now that we have understood some points about turtles, let me ask you a question. So which is the largest sea turtle in the world? Any guesses? தெரிஞ்சா comment section la solunga. So let us now move forward and Olive Ridley Turtles பத்தி சில points பார்த்திரலாம். So number 1 பார்த்தீங்கன்னா when we talk about Olive Ridley Turtles, number 1, these are very small size turtles. ரொம்பவே small size இருக்கிற turtles and also வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப abundant-ஆ இருக்கிற turtles in the world. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஏன் Olive Ridley? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி கலர் ஆஃப் தி ஸ்கின், பட் பிகாஸ் இந்த Olive Ridley டர்ட்டிலோட ஷெல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்ட் ஷெல் அண்ட் இந்த ஹார்ட் ஷேப் ஷெல் இஸ் ஆலிவ் கிரீன் இன் கலர். இதனால் இதுக்கு பேர் Olive Ridley Turtleன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் அபவுட் இட்ஸ் டயட், Olive Ridley Turtle வந்து இஸ் அன் ஆம்னிவோரஸ் டர்ட்டில். Omnivorous-na என்ன? It consumes both plants as well as maybe small crustaceans, fish, etc. Right? இதுதான் Olive Ridley Turtle-ஓட diet. And next வந்து பார்த்தீங்கன்னா talking about its conservation status, IUCN Red List-ல Olive Ridley Turtle features as a vulnerable species. Right? So இதுதான் வந்து சில மேஜரான பாயிண்ட்ஸ் with regard to its physical characteristics. So now Olive Ridley Turtles பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இஸ் அபவுட் Olive Ridley Turtles-ஓட மாஸ் நெஸ்டிங் ஃபினாமினான். லுக் அட் திஸ் இமேஜ் கைஸ். உங்களுக்கே தெரியுது தட் மேசிவ் குரூப்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் Olive Ridley Turtles வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தி ஷோர். ஸோ இதை பற்றி சில பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த Olive Ridley Turtles வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி யூ கேன் ஃபைண்ட் தெம் இன் வார்ம் வாட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன், பெசிபிக் ஓஷன் அண்ட் சதர்ன் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சம்வேர் அரவுண்ட் நவம்பர், டிசம்பர் டு ஏப்ரல்
இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா hundreds and hundreds of Olive Ridley turtles eastern coast especially along Odisha, Visakhapatnam, right, தமிழ்நாடு அவ்வளோ Olive Ridley turtles வந்து கோஸ்ட்டை நோக்கி ஷோரை நோக்கி வரும் to lay eggs. இந்த mass nesting phenomenon has a name and இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Arribadas. So ஏன் Arribadas? Because Spanishல the word Arribadas refers to arrival. So here in the mass nesting phenomenon is called Arribadas because இது வந்து it denotes the arrival of Olive Ridley turtles. So yes, இந்தியாவில் வந்து Olive Ridley turtles like mass nesting sites வந்து பார்த்தீங்கன்னா கஹிர்மதா பீச் இன் ஒடிஷா. ஒடிஷாவில் இருக்கிற கஹிர்மதா பீச் இஸ் அ மேஜர் சைட் அண்ட் அதையும் தாண்டி ருஷிகுல்யா அண்ட் தேவி ரிவர்ஸ் இதுவுமே வந்து ஆர் சம் மேஜர் பொட்டென்ஷியல் சைட்ஸ் ஃபார் நெஸ்டிங் ஆஃப் Olive Ridley sea turtles, ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Olive Ridley sea turtlesோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம், மாஸ் நெஸ்டிங் ஃபினாமினான் பற்றி பார்த்துட்டோம். லெட் அஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அ ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். ஸோ எஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன் டிசம்பர் ஏப்ரல் டைமில் Olive Ridley turtles tend to come on to the shore. ஸோ இவ்வளோ மாஸ் நம்பர்ஸை வரதுனால தே ஆர் டெஃபினெட்லி நாட் ஃப்ரீ ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் அண்டர்டேக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஒலிவியா, ரைட்? அண்ட் இந்த ஆப்ரேஷன் ஹேஸ் பீன் அண்டர்டேக்கன் டு என்ஷோர் தட் Olive Ridley turtles during this nesting phase வந்து பார்த்தீங்கன்னா they don't face additional threats, right? So இதுதான் ஆப்ரேஷன் ஒலிவியா. ஸோ இதே கான்டெக்ட்ஸில் லெட் மீ ஆஸ்க் யூ அபவுட் another ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீஷீஸை கெஸ் பண்ணணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் அது எந்த ஸ்பீஷீஸ்க்கு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், ஓகே? ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் க்ளீன் ஆர்ட், ஓகே? ஆப்ரேஷன் க்ளீன் ஆர்ட். ஸோ எனி கெஸ்ஸஸ் இந்த ஆப்ரேஷன் எந்த ஸ்பீஷீஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு? ஸோ இஃப் அட் ஆல் யூ ஹாவ் அன் ஐடியா கமெண்ட் செக்ஷனில் லெட் மீ நோ. Fine. So now moving forward, Olive Ridley turtles பற்றி we have understood characteristics about the mass nesting phenomenon. Next வந்து பார்த்தீங்கன்னா let's talk about the threats. So yes, Olive Ridley sea turtles face பண்ணுற threats வந்து பார்த்தீங்கன்னா number 1, accidental bycatch. இதுக்கு அர்த்தம் என்ன? ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுற டைம் ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கிறதுக்கு நெட்ஸை போடுவோம். பட் இந்த நெட்ஸில் Olive Ridley turtlesமே சம்டைம்ஸ் என்டாங்கிள் ஆகி மாட்டிக்குது. ஸோ அதனால் இட் இஸ் டையிங். ஸோ ஆக்சிடென்டல் bycatch is one. Second, the most important threat in recent days is that of plastics. ஸோ பிளாஸ்டிக்ஸ்னால கூட நிறைய டர்ட்டில்ஸ் இறந்து போகுது, ரைட்? எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸ், இங்கே நிறைய ஃபோட்டோஸ் கூட ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, ரைட்? டர்ட்டில்ஸ் ஆர் கெட்டிங் என்டாங்கிள்ட் இன் பிளாஸ்டிக் வயர்ஸ், ரைட், ஆஃப் பாலித்தீன் பேக்ஸ் எக்ஸெட்ரா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ த்ரெட் ஆஃப் போச்சிங். ஸோ மெனி டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Olive Ridley sea turtles when it comes on to the shore during the mass nesting டைமில் கூட நிறைய predators or even man trafficking இது எல்லாமே are some problems that these turtles face. So these are some of the major threats, right? So in the context I also wanted to talk to you about something very interesting and this is called as turtle walk. So friends, நீங்களே நிறைய பேர் நியூஸ் பேப்பர்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க ஆர் மேகசின்ஸை பார்த்துருப்பீங்க ஆர் ஈவன் இன் சோஷியல் மீடியா, ரைட், அபவுட் திஸ் டர்ட்டில் வாக். ஸோ டிசம்பர் டு ஏப்ரல் இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை, ரைட், ப்ளீஸ் மேக் ஷோர் யூ கோ ஃபார் திஸ் டர்ட்டில் வாக். ஸோ லேட் இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டர்ட்டில் கன்சர்வேஷன் குரூப்ஸ், ரைட், அண்ட் ஈவன் தி கவர்மெண்ட் they are taking multiple initiatives. இந்த Olive Ridley turtles பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா you will get a very interesting opportunity to be a part of this turtle walk. ஸோ ஹியர் நீலாங்கரை ஈசிஆர்லேருந்து நீங்கள் லேட் நைட் நடந்துகிட்டே இருப்பீங்க டில் பெசன் நகர் பீச். ஸோ இந்த வாக்கில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் Olive Ridley turtlesஸை பார்க்குறீங்களோ இல்லை எக்ஸை பார்க்குறீங்களோ we will try to conserve them. The idea is simple. இந்த நெஸ்டிங் ஃபினாமினான் நடக்கிற டைம் பீரியடில் வந்து many Olive Ridley turtles and even their eggs face many threats. ஸோ இதை வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் டர்ட்டில் வாக். ஸோ இஃப் டைம் பெர்மிட்ஸ் ட்ரை டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வாக். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் யூ டு லேர்ன் அபவுட் சம்திங் நியூ. ஸோ டெஃபினெட்லி டூ பி அ பார்ட் ஆஃப் இட்.
So in the context la Olive Ridley Turtles பத்தி சில interesting and important ஆன pointers from the examination point of view la பார்த்துட்டோம். Now let us solve a previous year question. Okay, so 2019 UPSC la கேட்ட ஒரு question. So let me read the question for you. Consider the following statements. Some species of turtles are herbivores, some species of fish are herbivores, some species of marine mammals are herbivores, some species of snakes are viviparous. Right? So in the options la பார்க்கும்போது look at the word some. So some and all, there is a difference. So some na there is a possibility, all is everything, right? So here some kudukradnala there is always a possibility. So let's look at it. So turtle and herbivore. யோசிச்சு பாருங்க, are there herbivorous turtles? So even if one turtle exists, இந்த answer கரெக்டாக தான் இருக்கும். So let me tell you, green sea turtle is an example of a herbivorous sea turtle. So இந்த statement correct தான். Some species of fish are herbivores. Yes, there is a possibility. Some species of marine mammals are herbivores. Dugong, கேள்விப்பட்டிருக்கீங்களா? It is an example of a marine mammal which is a herbivore, right? அதே மாதிரி talking of snakes. So let me tell you, viviparous இந்த word na என்ன, இதோட meaning na என்ன, we need to understand. So oviparous னு ஒரு word இருக்கு. Oviparous na egg laying animals. Viviparous refers to those animals which directly they lay or give birth to their young. ஸோ ஸ்னேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னேக்ஸ் ஆர் ஓவிபாரஸ் தான். விவிபாரஸ் ஸ்னேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. தெர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் ஸ்னேக் கால்ட் அஸ் போவா விச் இஸ் அ விவிபாரஸ் ஸ்னேக். ஸோ எஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது சம்மின் கொடுக்கறதுனால தெர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் இட் டு பி கரெக்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி 1, 2, 3 and 4. ரைட். ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் த டிஸ்கஷன் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.